நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் வாணிராணி சீரியல் நடித்த அனுபவம் பற்றி ரீசெண்டாக ஒரு விருது வழங்குற விழாவில் பேசியிருக்காங்க. அந்த சீரியலில் ராதிகா கூட நடித்ததை பற்றி அவங்க சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேச்சு பெரிய அளவில் சர்ச்சையாகி இருக்குது. அந்த கருத்துக்கு இப்போ பப்ளு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அந்த பேட்டியில் பப்ளு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக வாணிராணி சீரியலில் ராதிகாவுக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. அதுதான் நான் பண்ணின மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராதிகா பல வருஷங்களாக சினிமாவில் இருக்கிறதுனால அவங்கள ஔவையார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கு ஜோடியாக நடிச்சதுனால என்னைய வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த சீரியல் எனக்கு கிழவன் அப்படிங்கிற பெயரை வாங்கி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சன் டிவியில் கண்ணான கண்ணை சீரியல் நடித்தேன். அந்த சீரியலையும் அப்பா கேரக்டர் தான் நடிச்சிட்டு இருந்தேன். வாணிராணி சீரியல் நடித்தது எனக்கு 7.5 நாட்டு சனி மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. வாணிராணி சீரியல் சமயத்தில் நான் அடிக்கடி திட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பப்போ என்னை கூப்பிட்டு ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு திட்டுவாங்க. இப்படிலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க, உங்கள் மேடம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நானும் கொஞ்சம் மாற்றி நடிப்பேன். அந்த சீரியல் என்னை அதிகமாக கட்டுப்படுத்திருச்சு. அப்படி செய்யாமல் இருந்திருந்தா நான் என்னோட போக்கில் நடிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் திட்டு வாங்காமல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்போது என்னை அப்படியே விட்டுருந்தா நான் என்னோட போக்கில் நடிச்சிருப்பேன். அவங்க அப்படி சொன்னதுனால தான் நான் அந்த வாணிராணி சீரியல் முழுக்க அளந்து நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் விருது வழங்குற விழாவில் பப்ளு பிருத்திவிராஜ் பேசினது வாணிராணி சீரியல் டீமை புண்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரீசெண்டாக இதை பற்றி விளக்கம் கொடுத்து பப்ளு பிருத்திவிராஜ் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் வாணிராணி சீரியல் ஃபோட்டோ வந்ததும் அப்படி பேசிட்டேன். வாணிராணி சீரியலை 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லிட்டேன். கெட்ட விஷயங்களை நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிட்டேன். அப்படி சொல்லியிருக்க கூடாது, நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, அளந்து நடிக்க வேண்டிய நிலை வந்தனால அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் ராதிகா நல்ல நடிகை, சீனியர் நடிகை. அவங்க நான் சொன்னதை பற்றிலாம் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஆமாம், அவனை நான் செருப்பால் அடித்தேன், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க இதை பெருமையாக நினைப்பாங்க. அவன் அப்படி சொன்னானா அது வைரல் ஆகுதா, ஆகட்டும், அதனால என்ன அப்படின்னு சொல்கிறவங்க தான் அவங்க. நான் சொன்னதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளு பிருத்திவிராஜ் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அதே நேரம் பப்ளு பிருத்திவிராஜ் தன்னோட கருத்தை வெளிப்படையாக தெரிவித்தாலும் அது யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் கூறப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் தெளிவுபடுத்தியிருக்காங்க.